உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த பதிவில் எல்லா கிரகங்களையும் ஆராய்ச்சி பண்ணி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பலனை சொல்கிறோம். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கோசரம் தான் இந்த பதிவு. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ரூபத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். கண்டிப்பாக இதை பாருங்கள். இப்போ கும்பராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கும்பத்திலேயே இப்போ ராகு இருக்கிறாங்க. கும்பத்துக்கு 2ஆம் இடமான மேனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவான், சிம்மத்தில் கேது பகவான். இப்போ இந்த மாத கிரக அடைவுகள் இதுல இந்த மாசத்துல ஜூன் மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆறாங்க. அதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து சூரிய பகவான் பயிற்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். இப்ப கும்ப ராசிக்கு இந்த கிரக அடைவுகளால் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாமே கணக்கு போட்டு பார்த்ததுல, கும்ப ராசிக்கு 5ஆம் இடத்தில் 5ஆம் இடத்து அதிபதி, கும்பராசிலிருந்து எண்ணினீங்கன்னா மிதுனம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன் பகவான். அந்த புதன் பகவான் இந்த மாதம் 6ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து பயிற்சியாகி மிதுனத்துக்கு போகிறாங்க. அப்போ 5ஆம் இடத்தில் 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சி. இது ஒன்று போதுங்க. கும்பராசிக்காரங்களே, நீங்கள் வாழ்வாங்கு வாழப் போகிறீர்கள். உங்க ஜென்மத்தில் இருந்த சனியால் எவ்வளவோ பாதிக்கப்பட்டுட்டீங்க. இப்ப அதிலிருந்து விடுபட போறீங்க இந்த புதன் பகவானால. அந்த புதன் பகவானோடு குருவும் சேர்றாங்க. அப்ப அந்த குரு 5ஆம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது, குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த குரு பகவானுடைய ஸ்தானம் சரியில்லை. ஆனால் அந்த 5ஆம் இடத்தில் 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருந்து ஆட்சி பெற்ற புதனோடு குரு சேருவது யோகம். உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியுமான குரு பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதனோடு சேருவது யோகம். ஆனா இதற்கு முன்னாண்ட அந்த 4ஆம் இடத்துல இருந்த அந்த குரு பகவானும் சரி, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கல. பிரச்சனைகளை கொடுத்தாரு, பிரிவுகளை கொடுத்தாரு. பிரிவு அப்படின்னா சொந்த பந்தத்திலிருந்து பிரிஞ்சு வந்தீங்க. சொந்த பந்தத்துக்கூட கடும் போட்டி, இல்லைன்னா அவங்களோட பிரச்சனை, வாக்குவாதங்கள் நடந்துச்சு. குடும்ப ரீதியாகவுமே நிறைய பேர் பிரிஞ்சிருக்கிறீங்க. இந்த மாதிரி பிரிவுகளை தான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா எவ்வளவு பிரிவுகளை கொடுத்தாலும் ஏதாவது ரூபத்துல நான் நல்லபடியாகத்தான் வாழ்வேன் அப்படிங்கிற தைரியமும் தெம்பும் உங்ககிட்ட நிறைஞ்சிருந்தது. இதை நான் பாராட்டுறேன். கும்பராசிக்காரங்களே, நீங்க வைராக்கியசாலிகள். யார் மேலேயுமே பாசம் வைக்கலாம், பற்றுதல் வைக்கலாம். அந்த பாசம் பற்றுதல் எல்லாமே மோசமாக போகி அந்த இடத்துல நீங்க ஏமாற்றப்பட்டாலும் பாதிக்கப்பட்டாலும் இங்க மனசு தளரல.
ஏதாவது ரூபத்தில் நமக்கு அந்த ஆண்டவன் வழிவிடுவார் அப்படின்னு தான் இன்னைக்கும் காத்துட்டு இருக்கிறீங்க. காத்துட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை பொய் போகல, வீணாகல. 5ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறாரு. 5ஆம் இடத்தில் 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருக்கிறாங்க. அதனால இந்த ஜூன் மாதத்தில் ஒரு நல்ல அருமையான பலனை பார்க்க போகிறீர்கள் கும்பராசிக்காரங்களே. அப்ப அந்த புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அது போக சூரியனும் குருவும் அந்த 5ஆம் இடத்துல இணைகிறாங்க. அப்ப அந்த சூரியனும் குருவும் 5ஆம் இடத்துல இணைஞ்சு அந்த சூரியனும் குருவும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இது மாதிரியான ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. ஒரு அருமையான அற்புதமான வாய்ப்பு கும்பராசிக்காரங்களுக்கு. 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ நீங்க எந்த துறையில இருந்தாலும், எங்க போனாலும், எது செஞ்சாலும் அது லாபமாகத்தான் இருக்கும். அப்ப இந்த பீரியட்ல நல்ல அரசியல் செல்வாக்கு கிடைக்கும். அரசியல்ல நீங்க ஏதாவது மாற்றம் பண்ணினாலும் பண்ணிக்கலாம். 10 பேர்த்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய பொறுப்பு கண்டிப்பா உங்களுக்கு வரும். கோயில்ல அறங்காவலராக நீங்க பொறுப்பேற்கலாம், தர்மகர்த்தாவா பொறுப்பேற்கலாம். அது மாதிரியான டைம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில எதிர்பாராத திடீர் ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். அது போக சம்பள உயர்வும் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே போக அதே குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு மனம் தெளிவடைஞ்சு, அறிவு தெளிவடைஞ்சு, உங்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய உயர்வையும், உங்களுடைய பழக்க வழக்கத்தால் நன்மையையும், உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் இந்த பீரியட்ல அந்த குரு பகவானால கிடைக்க போகுது. அதே சமயத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக திருமணங்கள் கைகூடி வரும். அதே சமயத்தில் ராகு உங்க ராசியில் இருக்கிறாங்க. அந்த ராகு பகவானையும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால வேற ஜாதி, வேற மதம், வேற இனம், இந்த மாதிரி கலப்பு திருமணங்களும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா கலப்பு திருமணங்களை நீங்க பண்ணி வைப்பீங்க. இது மாதிரி யோகங்களும் உங்களுக்கு நல்லா இருக்குது. வெளிநாடு போவீங்க, வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, வெளிநாட்டில் சம்பாதிச்சு இந்தியாவில் சொத்து சேர்த்துவீங்க. எதிர்பார்க்க முடியாது. வெளிநாட்டிலேயே சொத்து வாங்கலாம்னு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, கனடா, சுவிட்சர்லாந்து, ஜப்பான், யுஎஸ்ஏ, இது மாதிரி இன்னும் எத்தனையோ வெளிநாடுகள் இருக்குது. இந்த வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சொல்கிற கும்பராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி நடக்கும், ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அது தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். இதில் ஏதாவது ரூபத்தில் மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்தால் மனசு மிகவும் சந்தோஷப்படும். அது போக உங்கள் மக்கள்னால கண்டிப்பாக நீங்கள் வேதனைப்பட்டீங்க. அவங்க நல்ல படிப்பு வரல, நல்லா படிக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்க. இல்லை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு நல்லா வாழலைன்னு வேதனைப்பட்டீங்க. அதே சமயத்தில் உங்கள் மக்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வேதனைப்பட்டீங்க. உங்கள் மக்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலன்னு வேதனைப்பட்டீங்க. அந்த குறைபாடுகள் இந்த பீரியட்ல தீரப்போகுது. கும்பராசிக்காரங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான டைம் தான் இந்த டைம். இந்த பீரியட்ல நீங்கள் கால பைரவரை கும்பிட்டு வாங்க. அது போக குரு தட்சிணாமூர்த்தியையும் கும்பிட்டு வாங்க, விநாயகரையும் கும்பிட்டு வாங்க. இது பிரம்ம முகூர்த்த டயத்தில் கும்பிட்டு வாங்க. அது உங்களுடைய பிரார்த்தனையை முன்வைங்க. அந்த பிரார்த்தனை
கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும், நல்லது நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் எனக்கு ஜாதகம் அனுப்புறீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி. உங்கள் ஜாதகத்தை நானே கணிச்சு நானே சொன்னதான் எனக்கு திருப்தி. நான் ஸ்டேப் போட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. அதனால் ஒரு 15 நாள் ஆகும். கொஞ்சம் பொறுமை காத்து என்கிட்ட ஜாதகம் பாருங்கள். ரொம்ப அவசரமாக இருக்கிறவங்க வேறு ஏதாவது அனுபவம் உள்ள ஜோசியர்கிட்ட பாருங்கள். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்னவென்றால் ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்களாகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக எல்லா கிரகங்களையும் கணித்து உங்களுக்கோசரம் இந்த வீடியோவை வெளியிடுறோம். இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும். அவங்க கஷ்டத்துக்கு ஏதாவது ரூபத்தில் மருந்து மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பலன் கிடைக்காதா, அதன் மூலியமாக நாம் நல்லா இருக்க மாட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவின் மூலியமாக சில நல்ல பலன்கள் நம்ம கணிச்சிருக்கிறோம். அதை நான் சொல்கிறேன். இது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த மாதத்தில் கிரகங்களுடைய அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலேயே ரிஷபத்திலேயே சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. அது போக குரு பகவான் மிதுனத்தில், அது போக பார்த்தீங்கன்னா கேது பகவான் சிம்மத்தில், ராகு பகவான் கும்பத்தில், மீனத்தில் சனி பகவான். ஜூன் மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்துக்கு வந்துடுவாங்க. அதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவானும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வந்துடுவாங்க. ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவானும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்துடுவாங்க. ஜூன் மாதம் 29ஆம் தேதி சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல பலன் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான பலன். என்ன பலன் அப்படின்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இப்போ அதே 10ஆம் இடத்தை உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது ஒண்ணு போதுங்க. நீங்க எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் எல்லாமே பணம் தான் வாழ்க்கை. அந்த பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இந்த பணம் இல்லாததுனால நீங்க எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய வாக்கை காப்பாற்ற முடியல, எந்த அளவுக்கு நீங்க கடன்கார ஆயிருக்கிறீங்க, அந்த கடனையும் கட்ட முடியாத சூழ்நிலை, இது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த பிரச்சனையில இருந்து நீங்க இப்போ வெளியில வர போறீங்க. ரிஷபராசிக்காரங்களே, நீங்க உழைப்பாளி தான், ரொம்ப நேர்மையானவர்கள் தான். முடிஞ்ச அதாவது அந்த ரிஷபராசியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 100% பேர் சொந்த தொழில் தான் செய்றீங்க. அப்போ சொந்த தொழில் செஞ்சிருந்தாலும் சரி, நீங்க அடிமை தொழில் செஞ்சாலும் சரி, இன்னைக்கு உங்களுடைய நிலை கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது. அப்போ அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு நாம நல்ல நிலைமைக்கு வருவோமா அப்படின்னா கண்டிப்பாக வருவீங்க, உறுதியாக வருவீர்கள். ஏன் அப்படின்னா அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்துட்டாரு. அந்த 10ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவானையும்
அந்த குரு பகவான் பார்த்துட்டார். இதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடிவு காலம். இது போக பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவானும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி மிதுனத்துக்கு வந்து அந்த சூரிய பகவானும் குருவோடு இணையறாங்க. அப்ப அந்த குருவும் சூரியனும் இணைந்தால் கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அறிகுறி. அப்ப அந்த சூரியனும் குருவும் இணைவதால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த திக்கிலையாவது எந்த திசையிலையாவது இருந்து கண்டிப்பாக நல்ல செய்தி வரும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வராத பணம் கண்டிப்பாக வந்து சேரும். ஏதாவது உறவுகள் உங்களுக்கு வந்து நம்ம பேசிக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப தீர்க்கமாக இருந்தீங்கன்னா அந்த உறவு கண்டிப்பாக அடுத்தவங்க மூலியமாக நீங்கள் எல்லாருமே அந்த உறவு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ வந்து பல நாள் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு நாள் தீரும் சொல்லுவாங்க. அது தீரக்கூடிய டைம் இப்போ உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ அந்த சூரியன் குருவினால கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீர்கள். கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. இது போக அந்த புதனும் சூரியனும் இணைவதால் புதாதித்ய யோகம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல அந்த புதனும் சூரியனும் இணையறாங்க. அப்ப அந்த புதாதித்ய யோகத்தால் என்ன நடக்கும் அப்படின்னா திடீர் பணவரவு ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ரூபத்தில் நீங்கள் பல நாளாக வேலை தேடிட்டு இருந்தீங்க, அந்த வேலை வாய்ப்புகள் இந்த பீரியட டக்குன்னு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது விஷயம், அதாவது ஒரு ஃபாரினே போக நினைச்சிட்டு இருந்தீங்க, தடுங்கலேட்டே இருந்தது, இந்த பீரியட்ல நீங்க போவதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக வரும். இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்க, திடீர்னு சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இல்லை ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் மறுமணம், நம்மளுக்கு வேற வாழ்க்கை அமைச்சுக்கணும், வேற வாழ்க்கை அமைச்சாதான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக ரன் ஆகும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் சரி, ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு பொசிஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னா அந்த மாற்றமும் இந்த பீரியடில் கண்டிப்பாக உருவாகும். இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடில் நடக்கும். என்ன அது போக இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சந்தோஷத்தை ஏதாவது ரூபத்தில் அந்த கேது பகவான் கெடுக்கிறதுக்கு பார்ப்பார். அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இல்லை ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு ஏதாவது சொத்து வாங்கணும், இது மாதிரி போகும்போது ஏதாவது தடங்கல்கள் வரும், இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் வரும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கேர்ஃபுல்லாக இருந்து அந்த இடத்த மட்டும் தப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேற எந்த குறையும் இல்லை. சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ரூபத்தில் நீங்கள் இழந்ததை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த பீரியடு இந்த மாசத்துல அந்த பலன் உங்களுக்கு இருக்குது. அதனால இந்த பீரியட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த நிலக்கடலையை நல்லா வேக வச்சு அது வந்து யாருக்காவது தானமாக கொடுங்க. அதுபோக லக்ஷ்மி நரசிம்மரை கும்பிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் மலையளவு இருந்தாலும் அது கண்டிப்பாக குறையும், கடுகளவாக குறையும். சிலருக்கு கஷ்டத்தை நீங்க வந்து சொல்லாமல் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எந்த பிரச்சனைகளையும் நீங்க வெளியில காட்டிக்கிறது இல்லை. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறது இல்லை. அது மாதிரி எவ்வளவோ கஷ்டத்தை சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் கஷ்டங்களை வெளியே சொல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க.
உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வருமா அப்படின்னா வரும். இந்த பீரியட்லேருந்து கண்டிப்பாக ரிஷபராசிக்காரராகிய நீங்கள் நல்லா இருப்பீங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் பலிக்கும். உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தீங்க இல்லையா, ஏதாவது ரூபத்தில் இது நடக்கணும், இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு, அந்த விஷயம் இந்த பீரியடில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேயர்களே, நீங்கள் எனக்கு நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிட்ருக்கிறீங்க. நிறைய ஜாதகங்கள் வந்துட்டுருக்குது. உங்களுக்கு நான் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 15 நாள் 10 நாளைக்கு மேலே 15 நாள் டைம் ஆக மாட்டிருக்குது. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். இல்லை அவசரமாக பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுடைய ஜாதகத்தை நானே பார்த்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நான் ஒரு ஸ்டேப் போட்டு அவங்க மூலியம் பார்க்க சொன்னால் அது நல்லா இருக்காது. அதனால் நானே உங்களுக்கு பார்க்குறேன். ரொம்பவுமே அர்ஜெண்ட்டாக இருக்கிறவங்க அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட பாருங்கள், தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்னன்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்கள் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரராகிய எங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள். இந்த பதிவின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது ரூபத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவான், சிம்மத்தில் கேது பகவான். இப்போ ஜூன் மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் ஆகப்பட்டது ரிஷபத்திலிருந்து பயிற்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து சூரிய பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. இதே சமயம் பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். இந்த மாத கிரக அடைவுகள்லேயே ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ஜூன் மாதம் 6ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த மிதுனம் அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த வீடு தான். கன்னி அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த வீடு தான். இந்த சொந்த வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் தான். 10ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் மிதுனத்தில் இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருப்பது, ஆட்சி பலத்தோடு இருப்பது ஃபர்ஸ்ட் யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு. அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய செயலால் இதற்கு மேல அவங்க படிப்படியாக முன்னேற்ற பாதையில வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குதோ இல்லையோ, அவங்க தோத்து போவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்க மூளையே பேசும், அறிவு பேசுங்கிறது இல்லை, அவங்களுடைய மூளையே பேசும். அப்ப அந்த மூளையினால
கன்னிராசிக்காரங்கள் உலகத்தில் எந்த ஸ்டேட் ஆகட்டும் எந்த நாடாகட்டும் அங்கே பெரிய பெரிய பொசிஷன்லேயும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் கன்னிராசிக்காரங்க தான். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கோசரம் உழைச்சாங்க. இவங்களுக்கு எப்படின்னா, தனக்கு பாஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, தனக்கு முதலாளி இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நைட்டும் பகலுன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. உழைச்சு அவங்க பாஸ் கிட்ட முதலாளி கிட்ட நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதற்குரிய சம்பளம் கிடைச்சதா, ஊதியம் கிடைச்சதா? கிடைக்கல. அதற்குரிய பொசிஷனுக்கு வந்திருக்கிறாங்களா? வரல. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தலைவர், தன்னுடைய முதலாளி இப்படி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக உழைக்கிறாங்க, அவங்க நம்புறாங்க. அப்படி நம்பி 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 மோசம் போய் தான் இருக்கிறாங்க கன்னிராசிக்காரங்க. இனிமேல் நாம் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க உழைங்க, உங்களுடைய அறிவை நீங்க பயன்படுத்துங்க, வேண்டான்னு சொல்ல வரல. அதற்கு தகுந்த ஊதியமோ இல்லை அதற்கு தகுந்த பொசிஷனுக்கோ நீங்க வரக்கூடிய வாய்ப்பு இருந்தா உழைங்க. இல்லைன்னா உங்களுடைய முதலாளியை நினைச்சோ, உங்களுடைய பாசை நினைச்சோ, உங்களுடைய தலைவருக்கோசரமோ கண்மூடித்தனமாக உழைக்காதீங்க. அப்படி உழைச்சதுனால உங்களுடைய வயசு போச்சு, உங்களுடைய வாலிபம் போச்சு, உங்களுக்கு வரக்கூடிய சம்பளம் போச்சு. இதனால நீங்கள் வளர வேண்டிய வாய்ப்புகளை இழந்துட்டு இருக்கிறீங்க. இதற்கு மேல உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப புதன் பகவான் உங்களுக்கு வந்து ஆட்சியா இருக்கிறாங்க 10ஆம் இடத்துல, தொழில் ஸ்தானத்துல. அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல தொழில்ல மாற்றத்தை கொடுப்பாரு. ஒரு இடத்துல வேலை செய்யுங்க, அங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, வேலையில பிரச்சனை, மனஸ்தாபங்கள், அங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல, வேற இடம் போகும்னு நினைக்கிறீங்களா? இப்ப முயற்சி பண்ணா அது நடக்கும். கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. இல்லை இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு தீர்றதுக்கு வழி இருக்குதா? கண்டிப்பாக தீரும். இது வந்து உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானால் நடக்குது. அதே சமயத்துல உங்களுக்கு அதே இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க. அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, 10ஆம் இடத்துல குரு வந்தால் பதவி பறிபோகும் சொல்லுவாங்க. பதவி பறி போகாது. ஒரு வேலையிலிருந்து வேற இடத்துக்கு மாற்றப்படுவீங்க, வேற இடத்துக்கு மாற்றி போவீங்க. அப்படி மாற்றி போகிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ளஸ் தான் கிடைக்கும் போலியோ கண்டிப்பாக மைனஸ் ஆகாது. அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்கள் பணத்தால, தன்னுடைய பதவியால, தன்னுடைய கௌரவத்தால முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ அமைஞ்சாச்சு. இந்த குருவுடைய பார்வையினாலையும் புதனாலையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக முன்னேறக்கூடிய காலம் வந்தாச்சு. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். அதனால கன்னி ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்போ உங்க ஆசைகள்னால நீங்க வந்து வீடு கட்டுவதற்குண்டான இடம் வாங்குவீங்க, இல்லை கட்டின வீட்டையே வாங்குவீங்க. இந்த வருடத்தில் கிரக பிரவேசம் பண்ணுவீங்க. லோன் போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் வீடு வாசல் வாங்குறதுக்கு. இதனால உங்களுக்கு பல நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். குறைந்த வயதில் நீங்க வந்து வீடு வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பேர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஒரு சிலர் ஆகப்பட்டது 50 வயசையுமே இன்னைக்கு வரைக்கும் இடம் வாங்கல, வீடு வாங்கல, வீடு கட்ட முடியல. எவ்வளவோ கஷ்டத்திலையும் பிரச்சனையிலையும் தன் குடும்பத்துடைய மொத்த பாரத்தையும் எடுத்து போட்டு மக்கள் நல்லா இருக்கணும், இல்லைன்னா தன்னுடைய குடும்பத்தில் தன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிக்கோசரம் வாழ்ந்திருப்பாங்க.
இது மாதிரிலாம் இருந்துட்டு அவங்க வந்து தனக்குன்னு எதுவுமே பண்ணிக்காம விட்டுருப்பாங்க. அவங்களுக்குமே இந்த பீரியடில் கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. திடீர்னு குபீர்னு கன்னி ராசிக்காரங்கள் வெளிச்சத்துக்கு வருவீங்க. திடீர்னு ஹையஸ்டா போவீங்க. திடீர்னு புதிய பணக்காரர் ஆவீங்க. நீங்க நினைத்ததை விட பல மடங்கு இப்ப நல்லா இருப்பீங்க. கன்னி ராசிக்காரங்களே இது நடக்கும். நீங்க இத்தனை நாள் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. 2-3 வருஷ காலமாகவே நம்ம ஏதாவது ரூபத்துல ஒரு பிசினஸ் பண்ணணும், பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது கடந்த காலத்துல அந்த டைம் செட் ஆகல. இந்த பீரியட்ல அந்த தொழில் அமையும். அந்த தொழில் அமையது மட்டும் இல்லாம அதுல சம்பாதிப்பீங்க. பெரிய லெவலில் சம்பாதிப்பீங்க. அந்த தொழில வந்து நல்ல வேகமா உங்களை வளர்த்தி விட்டுரும். கணவன் மனைவி சேர்ந்து செய்வீங்க இந்த பிசினஸ். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்ததை விட நல்லா இருப்பீங்க. அதுபோக லாட்டரி யோகமும் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல சிறப்பாக இருக்கிறது. உழைக்காத பணம், உழைப்பில்லாத பணம், இந்த லாட்டரி யோகம் அப்படிங்கிறது கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்களுக்கு அந்த லாட்டரி யோகம் இருக்குது. நீங்க வெளிநாட்டில் இருக்கலாம், வேற ஸ்டேட்ல இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த பீரியட்ல லாட்டரி வாங்குங்க. கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும். சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்குதா அப்படிங்கிறது வருத்தம் வேண்டாம். குருடைய வீட்டில் தான் இருக்குது. அதே குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறாங்க. சனி பகவானால உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ திருமணத்தாலையும் நல்லது நடக்கும். கலப்பு திருமணங்கள் நடக்கும், இல்லை நடத்தி வைப்பீங்க. காதல் திருமணங்களும் நடக்கும். தன்னுடைய மக்களால் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரே ராசி கன்னி ராசி தான் இந்த பீரியட்ல. அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல அளவுக்கு அதிகமான சந்தோஷம் வரப்போகிறது. ஆனால் இந்த பீரியட்ல நீங்கள் ஒரு இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சங்கடங்களும் சலிப்புகளும் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சங்கடம் சலிப்புகள் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த சங்கடம் சலிப்பு வராமல் தவிர்த்து கொள்வதற்கு என்ன வழின்னு பாருங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நிறைய பேர் நீங்கள் ஜாதகம் அனுப்புறீங்க. எல்லா ஜாதகம் எங்கிட்ட வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்வதற்கு நிறைய ஜாதகம் வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு 15 நாள் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறவங்க இருங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வேற யாராவது அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் யாராவது இருந்தால் பார்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். அது போக கன்னி ராசிக்காரர்கள் வந்து இப்போ இந்த குரு பகவானையே கும்பிட்டுவாங்க. உங்கள் ராசியில் வந்து சுக்கிரன் நீச்சம், குரு சுபகிரகம். இந்த குரு பகவானை கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு குடும்பம், மனைவி, மக்கள், பணம் வரக்கூடிய வழிகள் இது எல்லாமே நல்லா இருக்கும். வியாழக்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க. முடிஞ்சா ஆலங்குடியும் போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்கள் கடக ராசி ஆகிய எங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக எல்லா கிரகங்களையும் ஆராய்ச்சி செய்து இந்த பலனை நம்ம வெளியிடுறோம். அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மனிதன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே இல்லை. அப்போ சில பிரச்சனையோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ரூபத்தில் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும்.
அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு ஒரு பலனை கொடுக்கும். அப்போ இந்த மாத கிரக அடைவுகளாகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்குறோம். இப்போ கடக ராசியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அதே சிம்மத்தில் கேது பகவான் இப்போ இருக்கிறாங்க. கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், அதுபோக சூரியனும் புதனும் ரிஷபத்தில், குரு பகவானும் மிதுனத்தில். அப்போ அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது ஜூன் மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அது போக ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவானும் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. சுக்கிர பகவான் ஆகப்பட்டது மேசத்தில் இருந்து 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளால் கடக ராசிக்காரர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருவார்களா மாட்டார்களா அப்படிங்கிறதா இந்த பதிவு. கண்டிப்பாக கடக ராசிக்காரங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்களா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் 100க்கு 100% அவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் தான். எப்படின்னா இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 12ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது, இருக்கிறார். அது போக இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அந்த 12ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வர்றாங்க. அப்போ அந்த 6ஆம் தேதி அந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த இடம் ஆட்சி ஆகிறது. ஒரு ராசிக்கு 12ஆம் இடம் ஆட்சி பெற்றால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா அயன சயன போகஸ்தானம், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும், வெளிநாட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும், வெளிநாட்டுக்கு தொழில் தேடி வியாபாரத்துக்கோசரம் இல்லை படிப்புக்கோசரம் போகணுன்னாலும் தாராளமாக போகலாம். அப்போ அந்த 12ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அந்த 12ஆம் இடம் வலுப்பெறுவதனால கடகராசிக்காரங்களுக்கு தன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்பத்தில் பல நாள் அவங்க இழந்த அந்த சந்தோஷம் இப்பொழுது கிடைக்க போகிறது. தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுபோக கடகராசியில் பிறந்தவங்க அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த டயத்தில் கண்டிப்பாக ஃபாரின் போவாங்க. அதே சமயத்தில் ஃபாரின்ல இருக்கிறவங்களும் இப்போ சிங்கப்பூரோ மலேசியாவோ இல்லை ஆஸ்திரேலியாவோ கனடாவோ யுஎஸ்ஓ சுவிட்சர்லாந்தோ ஜப்பானோ வேறு இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரியில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கடகராசியில் பிறந்தவங்க யாரெல்லாம் அந்த கண்ட்ரியில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு செல்வ சிறப்பான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய கஷ்டத்தை நான் சொல்லவே கூடாது. இதற்கு முன்னாண்ட நீங்கள் அஷ்டம சனியால் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. அந்த கஷ்டத்தை நான் மறுபடியும் சொல்ல நான் விரும்பல. அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியில வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு கடகராசியான உங்களுக்கு இந்த பீரியட்ல கிடைச்சிருக்குது. இது போக அந்த சூரியனும் குருவும் இணையறாங்க. அப்ப அந்த சூரியனும் குருவும் இணையும் போது சூரியன் என்பது நவகிரகங்களின் அரசன், குரு பகவான் அப்படிங்கிறது முழு சுபகிரகம். இந்த 2 கிரகங்களும் 12ஆம் இடத்துல இணையும் போது கடகராசிக்காரங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் தெரியுமா?
ஒரு மிகப்பெரிய ஒரு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பதற்கு, இல்லை மிகப்பெரிய ஆளை சந்திக்க போறீங்க, இல்லைன்னா ஒரு தொழிலதிபர், ஒரு விஐபி, ஒரு நல்ல அந்தஸ்து உள்ளவங்க, இவங்களால நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அப்போ அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. ஒரு பிஸ்னஸுக்கோ, ஒரு வியாபாரத்துக்கோ, ஒரு தொழிலுக்கோ கண்டிப்பாக இவங்களுடைய வாய்ப்பு கிடைச்சு அதன் மூலியமாக நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல உங்களுக்கு உருவாகிறது. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. உங்களுடைய கஷ்டம் தீரப்போகிறது, உங்களுடைய கடன் எல்லாமே தீரப்போகிறது. கடன்ல இருந்து கஷ்டத்திலிருந்து வெளியில வந்து நீங்க நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்க ராசியில உங்க ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி நீச்சமாகத்தான் இருந்தார். இத்தனை நாளும் நீச்சமாக இருந்து உங்களுக்கு தொழில் சரியில்லை, பணம் வரக்கூடிய வழிகள் சரியில்லை, பணம் வந்தாலும் நிற்கிறது இல்லை, ஒன்று தொலைஞ்சு போயிடும், களவு போயிடும். தொழில் ரூபத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் சந்திச்சிங்க. தொழிலில் உங்களுக்கு மேலே உள்ள ஆஃபீஸரோ சூப்பர்வைசரோ பாஸோ உங்களை குறை சொன்னாங்கோ, உங்களை நல்லபடியாக கண்டுக்கலை, உங்களுடைய திறமையில் அவங்களுக்கு தெரியல. இப்போ அதே செவ்வாய் பகவான் நீச்சத்திலிருந்து வெளியில் வந்துட்டார். அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. இந்த ராகு பகவானால நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா 8ஆம் இடத்தில் உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த ராகுவை பார்த்துட்டார். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விபரீதமும், எந்த கெட்டதும், எந்த கண்டமும் உங்களுக்கு வராது. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு கண்டம் வராது, கஷ்டங்கள் வராது, நஷ்டங்கள் வராது, பெரிய கடன் ஆகாது, தலைமறைவு வாழ்க்கை உங்களுக்கு வராது. இது எல்லாத்துலேருந்து தப்பிச்சு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. சனி பகவானும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார், பாக்கியஸ்தானத்தில், அதுவும் குருவுடைய வீட்டில். அந்த சனி பகவானாலையும் உங்களுக்கு வளர்ச்சி தான், முன்னேற்றம் தான், எந்த கெடுதலும் இல்லை. இந்த செவ்வாய் பகவான் மட்டும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த செவ்வாய் பகவானோட கேது சேர்ந்துருச்சு. அப்போ அந்த செவ்வாய் பகவான் கொஞ்சம் முடிவெடுக்கிறதுல பதட்டத்தை கொடுப்பாரு, அவசரப்பட்டு முடிவெடுக்க வைப்பார், அவசரப்பட்டு பேச வைப்பார். உங்க பேச்சினால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் இழப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது. அப்போ அவசரப்பட்டு பேசாதீங்க, கோவப்படாதீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. 10 பேச்சு பேசுற இடத்துல 2 பேச்சு பேசுங்க, 8 பேச்சு பேச வேண்டாம். இன்னும் கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் நிதானத்தையும் கடைபிடித்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். அந்த கேது உங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தை பண்ணும். கணவன் மனைவிக்கு நல்ல சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பதற்கு விடாது. ஏதாவது ரூபத்தில் கணவனை சந்தேகப்பட வைக்கும், இல்லை மனைவியை சந்தேகப்பட வைக்கும், உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகளை கண்டிப்பாக எழுப்பும். இருந்தாலும் அந்த 12ஆம் இடத்துல அந்த சூரியனும் குருவும் இணைகிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது, வந்து தீரும். பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கேது செவ்வாய் தான் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட். அப்போ இந்த கிரகத்தை அப்படி இருக்கிறதுனால நீங்கள் இந்த பீரியடில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அதுபோக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எடுத்துட்டிங்கன்னா திருப்பதி, அந்த ஏழுமலையான கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க. திருப்பதி போகிறவங்க போயிட்டு வரலாம், திருப்பதி போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழுமலையான கும்பிட்டு வாங்க சனிக்கிழமை நாளில். கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். அதுபோக குறையுள்ளவர்களுக்கு, அந்த ஹேண்டிகேப்பாக இருக்கிறவங்களுக்கு,
உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஜாதகம் நீங்கள் அனுப்புறீங்கன்னா நான் தான் உங்களுக்கு பார்க்கணும். நான் ஒரு ஸ்டேப் போட்டு அவங்கள பார்க்க சொல்கிறது அப்படிங்கிறது தவறு. இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் ஒரு 15 நாள் ஆகும். ரொம்ப அவசரப்படுறவங்க, அவசரமாக இருக்கிறவங்க யாராவது ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட பார்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்கள் ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். இது யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு சில விஷயத்துக்கு என்னுடைய இந்த பதிவு ஏதாவது ரூபத்தில் பயன்படும். சரி, மேசராசி. இப்போ இந்த மேசராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மேசத்தில் சுக்கிர பகவான், ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது ஜூன் மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவானும் கடகத்திலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அந்த சிம்மத்திலேயே கேதுவும் இருக்கிறாங்க. இது போக ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஜூன் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. கும்பத்தில் ராகு, அது போக மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான். இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். சரி, இந்த மாத கிரக அடைவுகள் மேச ராசிக்காரராகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? ஏதாவது ஒரு விடிவு காலம், ஏதாவது ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குமா? தொழில் ஆரம்பிக்கலாமா? நாங்கள் வெளிநாடு போகலாமா? எங்களுக்கு ஏதாவது கல்யாணம் நடக்குமா? இப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. அதற்கு பதில் இப்போ நான் சொல்கிறேன். அதாவது உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான், இப்போ சந்திர பகவான் கடகத்தில் இருக்கிறாங்க. அந்த கடகத்தில் இருந்து தான் இந்த பலனே ஆரம்பிக்குது. அப்போ கடகத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது அதே கடகத்தில் உங்களுடைய ராசிநாதனும் இருக்கிறாங்க. உங்கள் ராசிநாதன் நீச்சத்தில், கடகத்தில் சந்திரன் ஆட்சியில். அப்போ நீச்ச பங்க ராஜயோகம் மேச ராசிக்காரங்களுக்கு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்கள் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே நீச்ச பங்க ராஜயோகத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ மேச ராசிக்காரங்களாகப்பட்டது இவ்வளவு நாள் உங்களுடைய ராசிநாதன் நீச்சத்தில் இருந்து உங்களை தெளிவான முடிவெடுக்க விடலை. ஒரு இடம் வாங்கினாலும் பிரச்சனை, நம்ம சுபகாரியம் பேச போனாலும் பிரச்சனை, நம்ம வாயிலிருந்து எந்த பேச்சு வந்தாலும் நல்லதாகவே முடியல. எல்லாமே சோதனை, கஷ்டம், நஷ்டம், இப்படித்தான் முடிஞ்சிட்டு இருந்தது. இதற்கு மேல் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த முடிவு வேணால் எடுக்கலாம். நீங்கள் பேசக்கூடிய பேச்சு கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் ஒரு வியாபாரத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா? தாராளமாக முயற்சி பண்ணலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறீங்களா?
தாராளமாக ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் எது? மேசம், ரிஷபம், மிதுனம். அந்த 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலேயே ஆட்சி, புதன் பகவான். அப்போ அந்த 3ஆம் இடத்துல அந்த புதன் பகவான் ஆட்சியாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் புத்திசாலித்தனமாகவும் அந்த முடிவில் வெற்றி காண போறீங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த முடிவாக இருந்தாலும் அது சக்சஸாகத்தான் உங்களுக்கு முடியும். அதே புதனோடு சூரியனும் இந்த மாதம் 15ஆம் தேதி சேர்றாங்க. புதாதித்ய யோகம். அப்போ அந்த புதாதித்ய யோகம் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல புதாதித்ய யோகம். அந்த 3ஆம் இடம் என்பது மேசராசிக்காரங்களுக்கு முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானமே வெற்றி ஸ்தானமாக மாறுது. அது மட்டும் இல்லைங்க, அதே 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் ஒன்று சேர்றாங்க. அந்த சூரியனும் புதனும் அந்த முயற்சி ஸ்தானத்தில் ஒன்று சேரும்போது கண்டிப்பாக மேச ராசிக்காரங்கள் ஏதாவது லீடர்ஷிப் கிடைக்கும், ஏதாவது பெரிய பதவி கிடைக்கும், இல்லை அரசியலில் ஏதாவது ரூபத்தில் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, இல்லைன்னா ஏதாவது டாக்டர் ஆவீங்க, இல்லைன்னா ஏதாவது யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட தொழிலை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா அந்த இன்டர்வியூ இந்த பீரியடில் சக்ஸஸ் ஆகும் மேசராசிக்காரங்களுக்கு. ஏன்னா இந்த குருவும் சூரியனும் இணைவது அப்படிப்பட்ட யோகம். இது ஒரு 15 நாள் பொறுமையாக இருங்க ஜூன் மாதத்தில். அந்த 15 நாளைக்கு மேலே அடுத்த 15 நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். இது போக இந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை ராகு பகவானை பார்க்குறாங்க. அந்த ராகு எங்கே இருக்கிறாங்க? 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை செவ்வாய் பார்க்குறாங்க. அப்போ செவ்வாயும் ராகுவும் பார்த்துட்டா என்னாகும்? போர்க்களந்தாகும், சண்டை சச்சரவாகும். நம்மளை ஒரு வீதியில் போகிறோம்னா நம்மளை பிரச்சனை நம்மளை தேடி வரும், வம்பு வழக்குகள் உருவாகும், கோர்ட்டு கச்சேரி அப்படிங்கிறது போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். ஆனால் இந்த பீரியடில் கண்டிப்பாக அது வராது. ஏன் வராது அப்படின்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மிதுன ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக அந்த ராகுவையும் பார்க்குறாரு. இப்போ செவ்வாய் ராகுவை பார்க்குறாங்க, அந்த குரு பகவானும் அந்த ராகுவை பார்க்குறாங்க. இப்போ அந்த குரு பகவான் ராகுவை பார்ப்பதனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த ராகு எங்கே இருக்கிறாரு? உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. மேசராசின் அதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாயும் ராகுவை பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. இப்படி பார்க்கறதுனால அது தோஷத்தை உண்டு பண்ணாது, யோகத்தை உண்டு பண்ணும். அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான, அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார். மேசராசிக்காரங்களே, நான் சொல்றது கண்டிப்பாக நடக்கும். நீங்க வேணா பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு விபரீத ராஜயோகம் கிடைக்கும் போது உங்களுடைய மனசுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு உங்களுடைய மகளுக்கோ உங்களுடைய மகனுக்கோ 5 வருஷமா பொண்ணு பார்த்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இல்லை மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இந்த பீரியட்ல அது அமையும். இல்லை வேலையே அவருக்கு கிடைக்காம இருக்குது, வேலையில் பிரச்சனை சோதனை, அது வேலைக்கே போகாமல் இருக்காரு, திடீர்னு அவர் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு போவார், அந்த வேலை நல்லபடியாக அமையும். இல்லைன்னா அவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏதாவது இல்லைன்னா லாட்டரி யோகம், உழைப்பில்லாத பணம்,
கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் ஏதோ லாட்ரி அடித்தா அதன் மூலியமாக அந்த பிரச்சனை சால்வ் ஆக போகிறது. இது மாதிரி ஏதாவது ஒரு யோகம் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு வரவிருக்கிறது. ஏன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. இது புத்திரர்களுக்கு பிரச்சனை. அப்போ உங்களுடைய வாரிசுகளோட மனஸ்தாபங்கள், மன சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள். அப்போ அவங்க கூட அதிகமாக பேசாதீங்க. நீங்கள் அவங்க விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. அப்போது அந்த முடிவை வேறு யாராவது எடுக்க சொல்லுங்கள். மனைவி எடுக்க சொல்லுங்கள், இல்லை உங்கள் அப்பா அம்மாவை எடுக்க சொல்லுங்கள். அவங்க விஷயத்தில் அதிகமாக நீங்கள் கேர் பண்ணாதீங்க. அப்போ மேச ராசிக்காரங்கள் யாராக இருந்தாலும் மக்களை இந்த பீரியடில் அதிகமாக கேர் பண்ண வேண்டாம். அவங்க தப்பு செய்கிறாங்களா நீங்கள் கேட்க வேண்டாம். உங்கள் மனைவியை கேட்க சொல்லுங்கள், உங்கள் அப்பா அம்மாவை கேட்க சொல்லுங்கள். அப்படி போயிருங்க. ஏன்னா மக்கள் அதிகமாக சீண்டும் போது உங்களுக்கு மக்களால் பிரச்சனை, மக்களால் மனவேதனை, குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சி வைங்க. நிறைய பேர் நீங்கள் ஜாதகம் அனுப்புகிறீங்க. ஜாதகம் பார்த்து சொல்வதற்கு ஒரு 15 நாள் ஆகும். ஏன்னா எல்லாரும் அனுப்பிச்சிட்டே இருக்கிறீங்க, அதை நான் பார்த்து சொல்லணும் இல்லைங்களா? இது நான் ஒரு ஸ்டேப் போட்டு பார்த்து சொன்னால் அது நல்லா இருக்காது. நானே தான் பார்த்து கணித்து சொல்லணும். ஒரு 15 நாள் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அர்ஜெண்ட்டாக இருக்கிறவங்க ஏதாவது அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள்